இன்றைக்கி வந்து தண்டுக்கீரை புளிச்சாறு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் நான் கரைச்சி வச்ச புளியை வந்து நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ 2 தக்காளியை வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இடித்து வச்ச பூண்டு, இடித்து வச்ச சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, இது நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு, 1 ஸ்பூன் சீரகம், தேவையான தண்ணி சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டுக்கீரையை சேர்த்து நல்லா இதை கூட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து மூடி போடாமல் வேக வைக்கணும். இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம தண்டுக்கீரை நல்லா வெந்தோடனே இதை வந்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தண்டுக்கீரை புளிச்சாறு தயாராகிடுச்சு. இது வந்து எதுக்கு சாப்பிட்லான்னா பழைய சோறுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ராகி களி கிண்ணோம்னா அதில் ஊற்றி சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும், கூழுக்கு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமும் இந்த சமையலை செஞ்சு முடிச்சிடலாம். சுடு சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். 20 ரூபாய்க்கு ஒரு கட்டு வாங்கி நம்ம அன்றைய நாள் 50 ரூபாய்க்கு இதை முடிச்சிடலாம். எனக்கு இது வந்து ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க, அதனால் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.